வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வெளி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இழுப்பறையில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, ரணில் மீது குற்றச்சாட்டு. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் கிரெஜிஸ்கோவுக்கு சாம்பியன் பட்டம். இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் 71 பாலஸ்தீனர்கள் பலியானதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத திருமண வழக்கு, முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுவிப்பதற்கு உத்தரவு. நைஜீரியாவில் பள்ளி இடிந்து 22 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். நேபாள பஸ் விபத்து, இந்தியர் உடல்கள் மீட்பு. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா விமான தாக்குதல், எண்ணெய் கிடங்கில் தீப்பிடிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க தன்னிடம் பணமில்லை என கூறும் ஸ்ரீலங்கா அதிபர் ஒரு குழுவிற்கு கொடுப்பனவுகளை வழங்கி அரசு சேவையில் முரண்பாடுகளை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். எனினும் நாட்டில் தொழிற்சங்க அமைப்புகள் அதிபரின் முடிச்சுகளில் சிக்குவதற்கு தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் வரையில் எந்த ஒரு பணப்பரிஷ்கரிப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமது கட்சியின் தலைவர் அருணகுமார் திசாநாயக்க நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக பதவியேற்கும் வகையில் எந்தவொரு வேலைநிறுத்தத்திற்கும் தமது ஆட்சி காலத்தால் என வசந்த விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் கிரெஜிஸ்கோவா விம்பிள்டன் பட்டம் வென்றுள்ளார். இதன்படி பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் செக் குடியரசின் பார்பரா கிரெஜிஸ்கோவா மற்றும் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினி ஆகியோர் மோதியுள்ளனர். இதில் கிரெஜிஸ்கோவா 6-2, 2-6, 6-4 என்ற கணக்கில் ஜாஸ்மின் பவுலினியை வீழ்த்தி விம்பிள்டன் பட்டம் வென்றுள்ளார். அத்துடன் கிரெஜிஸ்கோவாக்கு 28 கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதல் 71 பாலஸ்தீனர்கள் பலியானதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் படையினர் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250க்கும் மேற்பட்டோர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரையும் பணிய கைதிகளை மீட்கும் வரை காசா மீதான தாக்குதலை நிறுத்தப்போவது இல்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் 38,000 பேர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் காசாவின் தென்பகுதியில் கான்யூனிஸ் நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 71 பேர் பலியாகியுள்ளதுடன் 281 பேர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது 3வது மனைவி புஷ்பா பீபி ஆகியோர் மீது புஷ்பாவின் முன்னாள் கணவர் புகார் கொடுத்திருந்தார். திருமண முறிவுக்கு இடையிலான காத்திருப்பு காலத்தை இருவரும் கடைபிடிக்கவில்லை என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். நாட்களுக்கு முன்னதாக இந்த வழக்கில் சிறை தண்டனை இருவரும் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் புஷ்பா பீபியை உடனடியாக சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். நைஜீரியாவில் 2 மாடி பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 22 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். நைஜீரியாவின் பிளாட்டியூ மாகாணத்தில் அமைந்துள்ள செயின்ட் அகாடமி கல்லூரியின் 2வது மாடி கட்டிடம் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இதில் அங்கிருந்த 154 மாணவர்கள் சிக்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் 15 வயது மற்றும் அதற்கு கீழ் உள்ளவர்கள். அனைவரும் பள்ளியில் பரீட்சை எழுதிவிட்டு வந்த நிலையில் திடீரென கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதனை அடுத்து 132 பேர் மீட்கப்பட்டனர். இந்த கட்டிட விபத்தில் 22 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நேபாளத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை காத்மண்டு நோக்கி சென்ற பஸ்ஸில் 7 இந்தியர்கள் உட்பட 24 பயணியரும் கவுர் என்ற இடத்திற்கு சென்ற பஸ்ஸில் 30 உள்ளூர் மக்களும் பயணித்தனர். இந்த பஸ்கள் சித்பான் மாவட்டம் சிமல்தாஸ் பகுதியில் நாராயணகாட் முக்லிங் சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 2 பஸ்களும் திரிசூலி ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அதில் 3 மட்டும் நீந்தி உயிர் தப்பியுள்ளனர். மற்ற 51 பேரை இதுவரை காணவில்லை. இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் நாராயணி ஆற்றில் நேற்று ஒரு உடல் சேற்று வந்திருந்தது. அவரது அடையாள அட்டையை பரிசோதித்ததில் அவர் இந்தியாவை சேர்ந்த ரிஷிபால் சகி என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் 6 இந்தியர்கள் உட்பட 50 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது. நேபாள இராணுவத்தினர், போலீசார், நீச்சல் வீரர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உக்ரைனில் இன்று ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதில் எண்ணெய் கிடங்கில் தீ பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலானது நேற்று அதிகாலை ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள டோல்வோட் மாகாணத்தில் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதேபோல் உக்ரைனும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் ரஷ்யாவை தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலால் எண்ணெய் கிடங்கில் தீ பிடித்தது. சுமார் 5 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. சுமார் 2100 சதுர அடி பரப்பளவில் தீ பரவியுள்ளது. ஆனால் இந்த தீயினால் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் 2 ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பினால் இடைமறித்தும் அளிக்கப்பட்டன. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.